எங்க அப்பா வந்து இங்க ஆட்டோ விட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து ஆட்டோ எட்ரான்னாங்க. எதுக்கு சார் வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? நான் ஏன் இங்க ஓரமா தானே நிக்குது. எட்ரானா ரொம்ப வல்கரா பேசினால எதுக்கு சார் என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவை அடிச்சு துணியை உருவி நிக்க வச்சுட்டாங்க. அப்பா வந்து எங்களுக்கு கால் பண்ணவே நாங்க எல்லாம் கிளம்பி வந்தோம். கிளம்பி வரதுக்குள்ள அந்த போலீஸ இன்னொரு போலீஸ் அனுப்பிட்டாரு. அப்பாவை அடிச்ச போலீஸ் வந்து இவர் தான் இல்ல இவர் தான் எங்க அப்பாவை அடிச்ச போலீஸ். இவர் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. இவர் வந்து கிளப்பி விட்டாரு. எதுக்கு சார் அவர் எங்க அப்பாவுக்கு அடிச்சாரு, நீங்க ஏன் இவரை கிளம்ப வச்சீங்க நான் கேட்க போனேன். என்ன வல்கரா திட்டினாரு. என்ன வல்கரா திட்டினது போக என்ன அடிச்சு கண்ணை வீங்க வச்சிருக்காரு பாருங்க. அடிச்சு வீங்க வச்சோடனே பப்ளிக்லாம் வந்து தடுத்தாங்க. பப்ளிக்லாம் வந்து தடுக்கும் போதே என் வயித்துல எட்டி உதைச்சாரு. எட்டி உதைச்சிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ள அந்த போலீஸ் கிளப்ப வச்சுட்டாங்க. கிளப்ப வச்சுட்டு இப்ப எங்கன்னே தெரியல, நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் இங்க வரணும், யாருனாலுமே இங்க வரணும். அடிச்ச போலீஸ் இங்க வரணும், சஸ்பெண்ட் பண்ணணும். பப்ளிக் இங்க வந்து சப்போர்ட் கிடையாது, பப்ளிக் இங்க சேஃப்டி கிடையாது. எனக்கு 2 போலீஸுமே இங்க வரணும், அவங்கள வர வைக்கணும்னு நாங்க 1.25 மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். இவங்க பேப்பர் எழுதி கொடுங்க, காலையில வாங்க, அப்ப வாங்க, இப்ப வாங்கன்னு எங்களை வந்து இவங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல. ஏசிடிசி எல்லாரும் இங்க வரணும், அடிச்ச 2 போலீஸும் இங்க வரணும், இல்லன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அடிச்சவங்க காணும், போலீஸ் 2 பேருமே எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி சார் தெரியாம இருக்கும்? எந்த ப்ரூஃபுமே வாங்காம ஒருத்தவங்களை வேலையில சேர்ப்பாங்களா? பொட்டி கேஸ்னாலும் எங்கனால புடிச்சிட்டு வராங்க. ஒரு வேலையில அதிகாரத்துல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப், அவங்க எங்க இருப்பாங்க, ஏதா இருப்பாங்க, எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டு தானே சேர்ப்பாங்க. 1.25 நேரமா எங்களை அமைதியாக்குறாங்களே தவிர அடிச்சவங்களை இங்க வர வைக்க மாட்டாங்க. பேப்பர் எழுதி கொடுங்க, நாளைக்கு ஈவினிங்கா வாங்க, நான் விசாரிக்கிறேன். விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைய ரோட்ல போட்டு அடிச்சு கண்ணு வீங்கி இருக்கு, அது அவங்க பெருசா எடுத்துக்கல. எழுதி கொடுங்க. எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை கிடையாது. அடிச்ச 2 போலீஸும் இங்க வந்தாகணும். செம்ம போதை சார், 2 போலீஸுமே செம்ம போதை. என்ன அடிச்ச போலீஸும் போதை, அப்பாவை அடிச்சவங்களும் போதை. ஆக்சுவலி இங்க தான் குடிச்சிருப்பாங்க போல சார். குடிச்சிட்டு இங்க வந்து எங்க அப்பாவை அடிச்சுட்டு என்ன அடிச்சிருக்காங்க சார். என் தங்கச்சி வந்து மாசமா இருக்கா, அவ வயிற்றுல எட்டி வச்சு ரத்தம். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். அடிச்சவங்க இங்க வரணும், ஏசி எல்லாரும் இங்க வரணும். நியூஸ் வந்து கேக்குறாங்க எல்லாரும் வந்து ஒரு போலீஸா வந்து டைம் கொடுங்க விசாரிக்க. இவ்வளோ பப்ளிக் வந்து அந்த பொண்ணை அடிச்சதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு பத்தாதான். வீடியோ போன்ல இருக்கு, அது பத்தாதான். இங்க இருக்க ஃபுட்டேஜ் எடுக்கணுமா? ஃபுட்டேஜ் கவர்மெண்ட் பாதி கட் பண்ணிடுவாங்க அடிச்சதெல்லாம். எந்த நம்பிக்கையில நாங்க அவங்களை நம்பி இருக்கிறது? பப்ளிக்கு சேஃப்டி கிடையாது.